My name is PK and welcome to Your Game Mode. என்னோட சேனல் ஆல்ரெடி நம்ம வீட்டிலே எப்படி உரம் ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. அண்ட் அரிசி தனியை எப்படி நம்ம செடிக்கு ஒரு உரமாக ப்ராப்பரான மெத்தடில் கொடுக்கணுன்றதையும் ஒரு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து வேஸ்ட்டாக கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இலை கழிவுகளை வச்சு எப்படி ஒரு சூப்பரான லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். நம்ம மாடி தோட்டத்துக்காக ரெடி பண்ணுறதுனால நம்ம ஒரு சின்ன குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு 12 இன்ச்சு பூத்தொட்டி இருந்தாலே போதும். ஸோ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுற மீடியம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு அடியில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த லிக்விட் வந்து இதுவரை தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வெளியே வரும். அண்ட் அதை தான் நம்ம கலெக்டும் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிக்விட் ஃபர்டிலைசருக்கு ஒரே ஒரு கீ இன்க்ரீடியன்ட் எதுனா இலைகள். நம்ம தோட்டத்துலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கிற அந்த இலைகள் அண்ட் ஒரு செடியோட அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த செடியை ரிமூவ் பண்ணுறப்போ அதில் இருக்க இலைகளை கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மக்காச்சோளம் அறுவடை எடுத்து முடிச்சோன்னே அந்த மக்காச்சோளத்தோட இலைகளை தனியாக எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுட்டு நான் அதில் ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் பர்டிகுலராக இந்த இலைகள் தான் ஆட் பண்ணணும் கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் பச்சையாக இருக்கிறதோ இல்லை பாதி டீகம்போஸ்ட் ஆனதோ அந்த மாதிரி ஒரு இலைகள் நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸை கொஞ்சம் குயிக்காக பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இலைகள் நீங்கள் அதை சேர்க்குறப்போ அதை ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போடுங்க. நீங்கள் முழுசாகவும் போடலாம். அப்படி போட்டால் அந்த டீகம்போஸ் ஆகிற ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நீங்கள் எந்த மீடியமில் நீங்கள் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறீங்களோ அது அடியில் அந்த தொட்டியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரே வைங்க. ஏன்னா இதில் தான் அந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே கலெக்ட் ஆகும். அண்ட் இதுலேருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்டை நம்ம கலெக்டும் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் அந்த ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி விடணும். ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த தண்ணி. அதை அடுத்து இந்த மாதிரி அதை டைட்டாக ப்ரெஸ் டவுன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த ஏர் கேப்ன்றது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். ஒன்ஸ் ஏர் கேப் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரெஷரில் அந்த ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த இலைகளும் டீகம்போஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். அண்டு முடிஞ்சால் இந்த மாதிரி மேலே ஒரு வெயிட்டை பெர்மனெண்ட்டாக வச்சு ப்ரெஸ் டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ இது அந்த ஏர் கேப்ஸ் மறுபடியும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறத என்ஷோர் பண்ணிடும். அண்ட் ஃபைனல் ஸ்டெப், அந்த தொட்டியை மேலே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக ஒரு நிழல் பகுதியில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்டை எப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரீவியஸ் பேட்ச். அதாவது இப்போ ஆரம்பித்ததுக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி நான் ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். அண்ட் நான் ஒரு 10 நாளுக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதே மாதிரி அந்த இலைகளோட கழிவுகளை நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட்ன்றது ஒரு லாங் டேர்முக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த பாஸ்கெட்டோட பாட்டமில் ஃபுல்லாக தேங்கி இருக்கு. இது பார்க்கறதுக்கு நல்லா ரொம்பவே டார்க்கான ரொம்ப ஒரு அடர் பச்சை நிறத்தில் உள்ள ஒரு ப்ரௌனிஷ் ஸ்டோன்லேயே இருக்கும். ஏன்னா அந்த இலைகள்லாம் டீகம்போஸ் ஆகிறப்போ அது இந்த மாதிரி ஒரு கலரில் தான் அந்த ஃபர்டிலைசரை ரிலீஸ் பண்ணும். ஒன்ஸ் இந்த மாதிரி லிக்விடில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வந்த உடனே இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒருவேளை இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் வாசனை வரும். அந்த வாசனைக்கு புழுவும் பூச்சியும் இதில் ரொம்ப அதிகமாக சேர்ந்துடும். அண்ட் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு டைட்டான பாட்டிலில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, இதை நம்ம வந்து க்ளீனாக வடிகட்டி எடுக்கணும். இது ஒரு ஓப்பன் அட்மாஸ்பியரில் ரெடி ஆனதுனால இதில் அந்த தூசியும் குப்பையும் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த தூசியும் குப்பையும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி அதை வடிகட்டி எடுக்கிறப்போ அது ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு ஃபர்டிலைசராக நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஓனான லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் உடனடியாக வேணும்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இதை இன்னும் நல்ல ஒரு வேல்யூபிளாக மாற்றணும்னா இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி அந்த அரிசி தண்ணி வச்சு ரெடி பண்ண ஃபர்டிலைசரில் சொல்லியிருப்பேன். ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறப்போ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அதோட வேல்யூன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் இன்னும் கான்சன்ட்ரேட்டடாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட் அதை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 1 to 1.5 month அதை அப்படியே விட்டுடுங்க. அது அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆகும். நல்லா அந்த லிக்விட் சொல்யூஷனும் கொஞ்சம் நல்லா திக்காக மாறும். நீங்கள் அந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்கெட்டாக மறுபடியும் அதோட பழைய பொசிஷனில் வச்சுட்டிங்கன்னா அடுத்த ஒரு 10 நாளில் அடுத்த பேட்ச் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வெளியே கசிஞ்சு வந்துடும். அண்ட் இந்த வீட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த லிக்விட் ஃபர்டிலைசரில் வரக்கூடிய பிரச்சனையும் அண்ட் மிஸ்டேக்ஸும் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இதை ரெடி பண்ணுறப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது என்னன்னா, எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் அந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் அப்படியே ஒரு ஓப்பன் அட்மாஸ்பியரில் கலெக்ட் பண்ணாமல் வைக்கக்கூடாது. நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் வெளியே கசிஞ்சு வந்த உடனே அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே வச்சிங்கன்னா அதை சுற்றி நிறையவே புழுவும் பூச்சிகளும் இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் எந்த அளவுக்கு புழுலாம் சேர்ந்துருக்குன்றது. பட் அது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு 15 நாளுக்கும் இந்த உள்ள அந்த டீகம்போஸ் ஆகிட்டு இருக்க அந்த இலைகளை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா கிளறி விடுங்க. கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் போகிற மாதிரி. ஏன்னா அப்போ தான் பிரேக் டவுன் ஆன பாட்டமில் இருக்க அந்த இலைகள் மேலே வந்துடும். அந்த புதுசாக பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்க அந்த புது இலைகள் அடியில் போயிடும். ஒன்ஸ் அந்த அடியில் போயிடுச்சுன்னா அந்த ப்ரெஷருக்கு அதுவும் சீக்கிரமாகவே அண்ட் ஃபைனலாக நம்ம கலெக்ட் பண்ண அந்த லிக்விட் ஃபர்டிலைசரை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நாம் எப்படி இந்த உலகத்துக்கு மேலே ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலோட
வாழ்கிறோமோ அதே மாதிரி மண்ணுக்குள்ளே இருக்க உயிரினங்களும் ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலோட தான் வாழும். அந்த வாழக்கூடிய அந்த மண்ணை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்கான லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் நம்ம ரெடி பண்ண லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நம்ம கம்ப்ளீட்டாக டைல்யூட் பண்ணணும். டைல்யூட் இந்த சென்ஸ் நீங்கள் அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க முடியாது, தண்ணியோட கலந்து தான் கொடுக்கணும். அதுக்கான ரேஷியோ எதுனா 1:10. ஒரு பங்கு இந்த ஃபர்டிலைசருக்கு 10 பங்கு தண்ணியில் நீங்கள் கலந்து கொடுக்கணும். இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை நீங்கள் ஒரு சில வழிகளை நீங்கள் நம்ம செடிக்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் செடியை மொத்தமாகவே நினைச்ச விடுற மாதிரி நீங்கள் அதை கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்போ இந்த பூ உதிர்தல், அப்புறமா இந்த அந்த இலைகளில் சின்ன சின்னதாக வரக்கூடிய மைனூட்டான பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும். அந்த செடி ஓவராலாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும். அண்டு மைனூட்டாக இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாத்தையும் இது ஈஸியாக வாஷ் அவே. குறிப்பாக வளர்ந்து வர செடிக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பஞ்சகாவியை நம்ம என்ன ரீசனுக்காக கொடுப்போமோ அதே மாதிரியான பர்பஸ் தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசருக்கும் அப்ளை ஆகும். இந்த மாதிரி இலை கழிவுகள்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய லிக்விட் ஃபர்டிலைசரை செடிக்கு கொடுக்குறப்போ இந்த செடியோட அறுவடைன்றது ரொம்ப அதிகமாக ஆகுமான்னு கேட்டால் அந்த மாதிரி இது ஒர்க் ஆகுது. ஆனால் உங்கள் மண்ணோட வளத்தை இது இன்க்ரீஸ் பண்ணும். மண்ணுக்குள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாக்டீரியான்ற நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் தான் என்ன பண்ணணும்னா மண்ணில் இருக்க நியூட்ரிஷன்ஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு அது நம்ம செடிக்கு கிடைக்கிற மாதிரி உண்டாக்கும். ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் பாக்டீரியாவும் ஹெல்த்தியாக வாழ்றதுக்கு நாம ஒரு ஹெல்த்தியான சாயில் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம். ஸோ ஒரு ஹெல்த்தியான சாயில் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வேல்யூபிளான நியூட்ரிஷன்ஸும் ஆர்கானிக்கான காம்போஸ்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மோஸ்ட்டாக அந்த செடியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோமே தவிர அந்த மண்ணை பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம். ஸோ மண்ணுக்கு உரம் கொடுத்து அந்த மண்ணை ஒரு செழிப்பாக வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு குயிக்கான இன்ஸ்டன்ட் பூஸ்டர் மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த லிக்விட் ஃபர்டிலைசரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மண்ணோட வளத்தை நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அதுலேருந்து வளரக்கூடிய செடியிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கும். ஒரு வளமே இல்லாத மண்ணிலேருந்து வரக்கூடிய காய்கறி வந்து பார்க்க அப்பீலிங்காக இருந்தாலும் அது டேஸ்ட் பெருசாக இருக்காது, அதில் நியூட்ரிஷன் வேல்யூவும் பெருசாக இருக்காது. ஸோ மண்ணை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வளர்க்கக்கூடிய மிளகாய் செடிகளில் இலை சுருட்டல் இருந்தால் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை அப்ளை பண்ணி பாருங்கள். அதுவும் டே டு டே போக ப்ராப்பராக ரெக்கவர் ஆகிட்டு செடி நல்லா ஹெல்த்தியாகவே. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை செடிகளுக்கும் மண்ணுக்கும் நீங்கள் தாராளமாகவே கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செடிக்கு கொடுக்கக்கூடிய உரத்தை நீங்களே ரெடி பண்ணுறப்போ செடி வளர்க்குறதோட அந்த புரிதல்ன்றது ரொம்பவே மாறிட்டு வரும். அண்ட் அந்த செடியோட வளர்ச்சி நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா வரும் ஆர்கானிக் கார்டன்னா என்னன்றது. ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இலை கழிவுகள் வச்சு ஒரு ஆர்கானிக்கான லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் அ பெட்டர் என்விரான்மெண்ட். தேங்க்யூ பை PK.